அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இலக்கண டாப்பிக்கில் மரபு தொடர் அகர வரிசை அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம். மரபு தொடர் அகர வரிசை. அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று. தந்திரம் தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு வரை கடந்து போதல். அளவு வரை கடந்து போதல். அளவு இல்லாமல் அந்த இது அகலக்கால் வைக்காங்க, அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இது தான். நெக்ஸ்ட்டு அக்கறை பச்சை. அக்கறை பச்சை தூரத்து பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். பொய் தோற்றம். அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு. ஒட்டுப்பற்று தொடர்பு. அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு. அடங்கா பிடாரி எவருக்கும். அடங்கா பிடாரி அப்படிங்கிறது யாருக்குமே அடங்காமல் அலைவாங்களே அவங்கள தான் நம்ம அடங்கா பிடாரி அப்படிங்கிறத எவருக்கும் அப்படி ஒரு மரபு தொடர்பாக அது இருந்திருக்கு முதையவும். அடாரடி. அடாரடி படாரடி. அடாரடி படாரடி அப்படின்னா பெருங்குழப்பம். பெருங்குழப்பம். அடாத்துடி. அடாத்துடி அப்படின்னா தீம்பு தீ செயல். அடாத்துடி அப்படிங்கிறது தீம்பு தீ செயல். அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல். கொடுஞ்செயல். அடாப்பிடி அப்படிங்கிறது கொடுஞ்செயல். அடிக்கோர்கால். அடிக்கோர்கால் அப்படின்னா அடிக்கடி. அடிக்கோர்கால் அப்படின்னா அடிக்கொடி. அடிக்கடி. அடிச்சான் புடிச்சான் வியாபாரம். மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை அப்படிங்கிறது. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா அடிதடியாக வியாபாரம் ஓடுது அப்படின்னு பேசுவோம்ல, அதுதான் மரபு தொடரில் வந்திருக்கு. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடும் செய்கை. அடிச்சான் பிடிச்சான். நெக்ஸ்ட்டு அடிதடி அடிபிடி அப்படிங்கிறது சண்டை. அடிதடியாக அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அடிதடியாக அடிபிடி சண்டை நடக்க அப்படிங்கிறது. அடித்தண்டம் பிடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையாக வசப்பட்ட பொருள். அடி அடியாக. அடி அடியாக அப்படின்னா தலைமுறையாக. அடி அடியாக ஒரு தலைமுறை அப்படிங்கிறது இப்போ ஒரு குடும்பத்தில் தலைமுறையாக வருது, அடி அடியாக வளருதாங்க அப்படின்னா தலைமுறையாக அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காய். அடுக்கடுக்காய் அப்படிங்கிறது வரிசை வரிசையாக. அடுக்கடுக்காய் அப்படிங்கிறது வரிசை வரிசையாக. அடுக்கு குலைதல். அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழித்தல். அடுக்கு குலையல் அப்படின்னா நிலை அழித்தல். அண்ட புரண்டன். அண்ட புரண்டன் அப்படிங்கிறது பெருந்தீயன். அண்ட புரண்டன் அப்படிங்கிறது பெருந்தீயன். அமளி பண்ணுதல் சச்சரவு. அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு. வீட்டில் கசகசன்னு பேசுகிறது தான் சச்சரவு. சச்சரவை உண்டாக்குதல். அமுது குத்துதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல். உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல். அரங்கேற்றுதல் அப்படிங்கிறது என்னென்னது வரும் பார்த்திங்கன்னா புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்க செய்தல். அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றால் நிகழும் வழி. அரை மனிதன் அப்படின்னா மதிப்புக்கு குறைந்தவன். அரை மனிதன் அப்படிங்கிறது மதிப்புக்கு குறைந்தவன். அரிப்பறித்தல் அப்படின்னா கொடி தொடுத்தல். கொடி தொடுத்தல். அறக்குலையை தலைக்குலை. அறக்குலை தலைக்குலை அப்படிங்கிறது மிக்க விரைவாய். மிக்க விரைவாய். அறகுறை அப்படின்னா முற்று பொறாமை. முற்று பொறாமை. அறப்படிப்பு அப்படின்னா நிரம்பாத கல்வி. நிரம்பாத கல்வி. அலக்கலக்காய் அழகழகாய் அப்படிங்கிறது தனித்தனியாய்
தனித்தனியாய். அலக்களித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருந்துதல் கெடுதல். அலைக்குலையாக்குதல் அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலையை குலைய செய்தல். சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோல் கல்லோல் அப்படின்னா ஆரம் வாரம். அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவசர குடுக்கை அப்படிங்கிறது பதற்றக்காரன். அவிழித்து கொடுத்தல் அவிழித்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல். சொந்த பொருளில் இருந்து எடுத்து கொடுத்தல். அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறது. அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழி வழக்கு அப்படிங்கிறது வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படிங்கிறது பாசாங்கு செய்பவன். அழுமூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன். அளப்பழுத்தல் அப்படின்னா அலைப்போதல் முறுமுறுத்தல். அழிப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்து தந்திரமாயிருத்தல். அளவாயுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்து நடை. அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் தேடுதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக சொருக்குதல். அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அறக்க பறக்கைய வேலை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். அவசரமாக வேலை செய்யாத நம்ம சொல்கிறது தான் அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அறம்பாடுதல் அப்படின்னா தீ சொற்பற்று தீ பயனுள்ளதாக பாடுதல். அதுக்கடுத்து அறிதுயல் அப்படின்னா யோக நித்திரை. அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம். அறிவறியாக அப்படின்னா விளக்கமாக தீர. அரிது இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு தீர்மானித்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலியை நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலியை நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் அப்படிங்கிறது. அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறை கூவுதல் அப்படின்னா போர்க்கலைத்தல். அரைமுறையிடுதல் அப்படின்னா குறையை தெரிவித்தல். ஆற்று போதல் அப்படின்னா முழுதும் மொழிதல் இடைமுறிதல். ஆங்கை கூறுதல் அப்படிங்கிறது ஆசி கூறுதல் வாழ்த்துதல். ஆசார கள்ளன் அப்படிங்கிறது ஒழுக்கம் உள்ளவன் போல் நடுங்கள்ளன். ஆசார கள்ளன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடுக்கள்ளன். ஆசை வார்த்தை அப்படிங்கிறது நம்பிக்கை உண்டாக்க சொல். ஆடைங்கொடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்திலும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படிங்கிறது இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படிங்கிறது இருப்பிடத்தை நிலை பெற செய்தல்.
ஆணித்தரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்தரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்றம். ஆணித்தரம் அப்படிங்கிறது முதற்றம். ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ஆரவாரம். ஆரவாரம். அலைப்பறித்தல் அப்படின்னா திண்டாட்டுதல். அலைப்பறித்தல் அப்படிங்கிறது திண்டாட்டுதல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆவி சேர்த்தல் அப்படிங்கிறது கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தால் அப்படின்னா ஒரு அறிவை முதலியவற்றை ஆராய்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஓர் அறிவை முதலியவற்றை ஆராய்தல். அலும் பாலுமாய் அப்படிங்கிறது சீர்கேடாய் வீணாக. அதுக்கப்புறம் ஆறப்போடுதல் அப்படின்னா கலந்து தாழ்த்துதல். ஆறப்போடுதல் அப்படின்னா கலந்தாழ்த்தல். ஆறல் பீறல் அப்படிங்கிறது பயனற்றது. ஆரவமர அப்படிங்கிறது அமைதியாய. ஆற்றாமாட்டமை. ஆற்றாமாட்டமை அப்படிங்கிறது முடியாமை, தாங்க முடியாமை. ஆற்றுதல் அப்படிங்கிறது இடையூறை கைவிடுதல். ஆற்றுதல் அப்படிங்கிறது இடையூர் கைவிடுதல். ஆற்றுப்படுதல் அப்படின்னா வழி செலுத்துதல், வழிபடுதல். நெக்ஸ்ட் இசகு பிசகு. இசக்கு பிசக்கு அப்படிங்கிறது முறைகேடு. இசகு பிசகு, இசைக்கு பிசகு அப்படிங்கிறது முறைகேடு. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இசைக்கேடு அப்படிங்கிறது சீர்கெட்ட நிலை. இசைவுக்கேடு அப்படின்னா பொருத்தமின்மை காரியக்கேடு. பொருத்தமின்மை காரியக்கேடு. இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரிந்து வேற வகையை சொல்லும் முறை. இடக்கரடக்கல் அப்படிங்கிறது சொல்லத்தகாத சொல்லை திரிந்து வேறு வகையை சொல்லும் முறை. இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்கு அப்படிங்கிறது சங்கடம். இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். இடங்கெட்ட பாவி அப்படிங்கிறது சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு. இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். இடங்கேடு அப்படிங்கிறது வறுமை தாறுமாறு. வறுமை தாறுமாறு. இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டுபின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல், விசாலித்தல். இடங்கொடுதல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கண்டுபின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல், விசாலித்தல். இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல். வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடுக்குப்பிள்ளை அப்படின்னா கைக்குழந்தை. இடுக்குப்பிள்ளை அப்படிங்கிறது கைக்குழந்தை. இடக்கு முடக்கு அப்படின்னா மூளை முடுக்கு. இடக்கு முடுக்கு அப்படிங்கிறது மூளை முடக்கு. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. இடுமருந்து அப்படிங்கிறது வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊட இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடுதட்டு. இடைக்கொள்ளை அப்படிங்கிறது ஊடுதட்டு. இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. இடைச்சுவர் அப்படிங்கிறது இடையூறு. இடைத்தட்டு அப்படின்னா இடைக்கொள்ளை. இடைக்கொள்ளை. இடைத்தெரிந்து அப்படிங்கிறது செவ்வி அறிந்து. செவ்விய அறிந்து. இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும். இடைவிடாமல் அப்படிங்கிறது எப்போதும். இடைவெட்டியல் அப்படின்னா தற்செயல். இடைக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இமையே பொருந்துதல். இமையே பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல். இமையே பொருந்துதல் அப்படிங்கிறது தூக்கம் அடைதல், உறங்குதல். இரட்டரை மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுதல். இரட்டரை மொழிதல் அப்படின்னா இரு பொருள்பட பேசுதல். இரண்டரை கலைத்தல் அப்படின்னா முத்தி அடைதல்.
இரண்டில் மூன்றில் அப்படின்னா 2 3 நாட்கள் தோறும். 2 3 நாட்கள் தோறும். இரண்டில் மூன்றில் அப்படிங்கிறது. இரண்டு கெட்ட நேரம். இரண்டு கெட்ட நேரம் அப்படிங்கிறது மாலை பொழுது அந்தி பொழுது. மாலை பொழுது அந்தி பொழுது. இரண்டு கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். கெடுதி நினைத்தல். இரண்டு நினைத்தல் அப்படிங்கிறது கெடுதி நினைத்தல். இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் ஐயுறுதல். இரண்டு இட்டில் அப்படின்னா விரைவில். இரு தலை கொள்ளி அப்படின்னா எப்பக்கம் துன்பம் செய்வது. எப்பக்கம் துன்பம் செய்வது. இரைத்தலை கொள்ளி அப்படிங்கிறது எப்பக்கம் துன்பம் செய்வது. இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்பவன். குரலை சொல்பவன். இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்து மிடியதும் முல்லை. இடிந்து முடிந்ததும் இல்லை. அரசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு. இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கும் விளைப்பது. இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது. இளம்படுதல் அப்படின்னா வறுமைப்படுதல். இலைமறை காய் அப்படின்னா மறைப்பொருள். இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இலவு கொடுத்தல் அப்படிங்கிறது துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் அப்படிங்கிறது இழுத்தடித்தல் அப்படிங்கும்போது அலை வைத்தல். இழுத்து பறித்தல் வலிந்து கொள்ளுதல் போராடுதல். இழுத்து விடுதல் நீடித்து விடுதல் வெளிப்படுத்துதல் புதிதாய் உண்டாக்குதல். இழப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல் போதியதும் போதுமாதல். இளநாக்கடித்தல் அப்படிங்கிறது உடன்படாதது போற்று காட்டுதல். இளஞ்சிவப்பு பட்டம் ஒன்று தெரியாதவன் என்ற பட்டம். ஒன்றும் தெரியாதவன் பட்டம். இனிப்பு காட்டுதல் அவை உண்டாக்குதல். இன்னார் இனியவர். இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பர். இன்னறியனர் அப்படின்னா இத்தன்மை உடையவர். ஈ ஆடவில்லை முகத்தில் அப்படின்னா மிகுந்த கவலை. ஈ ஆடவில்லை அப்படிங்கிறது முகத்தில் கவர்ந்து. ஈடுகட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். பிணை கொடுத்தல். ஈடுகீடு அப்படின்னா சரிக்கு சராசரி. சரிக்கு சராசரி. ஈடுகீடு அப்படின்னா சரிக்கு சராசரி. ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஈரெட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈவிரக்கம் மனக்கசைவு. ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசைவு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயம். உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். உச்சி கொடுதல் அப்படிங்கிறது வெறுப்பு குறி காட்டுதல். உடம்பெடுத்தல் அப்படிங்கிறது பிறத்தல் செயில் உடையானதல். உடன் கையில் அப்படின்னா உடனை. உடன்போக்கு அப்படின்னா பெற்றோர் இல்லாமல் தலைவி தலைவனுடன் செல்கை. உடனுக்குடனே அப்போதைக்கு போதை. உடனெத்தவன் அப்படின்னா சமமானவன். உடம்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா உடை மாற்றுகை நடைபாவடை. உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகலத் தள்ளுதல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரை அழித்தல். உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செலுத்துதல். அழிந்து கவனித்தல். உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டு இருந்தல். உண்டாய் புரட்டு அப்படின்னா பண மோசம். உதைப்பியவன் அப்படிங்கிறது எச்சில் தெறிக்க பேசவன். உதவாக்கட்டை அப்படின்னா பயனற்றவன். உதறுக்காளி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவன்.
ஒப்பிலா பேச்சு பயனற்ற உரையாடல். ஒப்பிலா பேச்சு அப்படிங்கிறது பயனற்ற உரையாடல். கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல், இரத்தல். உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரப்போதல். உருக்குலைதல். உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அளித்தல், மேனி மெலிதல். உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். எக்கச்சக்கம் எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறாக, எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, தாறுமாறு. எடாத வெடிப்பு. எடாத வெடிப்பு அப்படின்னா தகாத செயல், அரிய செயல். எடுத்த எடுப்பில் உடனே. எடுத்தபடி அப்படின்னா உடனே, முன்னதாய், மின்றி. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திடுகு கிடது செய்தல். எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் வசப்படக்கூடியவன். யாருக்கும் வசப்படக்கூடியவன், சூதாரியாதவன். எட்டுக்கண் விட்டெறிதல் எங்குதான் அதிகார செல்லுதல். எட்டிற் பத்தியல் அப்படின்னா இடை. எய்ப்பில் வைப்பு இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள். எழுத்தேணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடாத படித்தல். எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும். ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி அப்படிங்கிறது ஒன்றுக்கும் முடியாதவன். ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பு சுட்டி காட்டி பேசுதல். ஏடகூடம் அப்படின்னா தாறுமாறு. ஓட்டை போடுதல் அப்படிங்கிறது தன்னைத்தானே ஒட்ட போடுதல் அப்படிங்கிறது தன்னைத்தானே பட்னி போடுதல். அதுக்கப்புறம் ஒட்டி கிரட்டி அப்படிங்கிறது ஒன்றுக்கு 2 பங்கு. ஒட்டி கொடுத்தல் அப்படிங்கிறது உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படிங்கிறது முழு மொத்தம். ஒட்டுவா ரொட்டி அப்படிங்கிறது ஒட்டுநோய், தொற்று நோய். ஒதுங்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஒத்துப்பாடுதல் அப்படின்னா மோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் அப்படிங்கிறது பலரோடு உளமெத்து உழைத்தல். ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல், கணக்கட்டு வகை சொல்லுதல். ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா விடாப்பிடியாய் நிற்றல். ஒரு வகை பார்த்தல் அப்படின்னா வெல்ல முயலுதல். ஒரு வகை இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையை. ஒற்றுமை அடித்தல். ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பிற இழந்தவன். ஒரு தலை அப்படிங்கிறது ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் செல்ல. ஒரு போக்கு போதல் அப்படின்னா திரும்பி வராதது போதல். ஒரு போக்காய் போதல் அப்படிங்கிறது திரும்பி வராது போதல். ஒரு மடை செய்தல், ஒரு முகமாக்குதல். ஒரு முகமாக்குதல் பேசுதல் அப்படின்னா எல்லோரும் ஒருபடியாய் பேசுதல். ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்தல். ஒளி மறைவு அப்படின்னா இரகசியம், அரைமறை. ஒன்றக்கண் அப்படின்னா ஒரு பக்க சரிந்த பார்வையாளன். ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்றுக்கு மற்றவன் அப்படிங்கிறது பயனற்றவன். ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேருதல், ஒற்றுமைப்படுதல்.
ஒத்துழையாதல் அப்படிங்கிறது அரை குறையாதல். ஒன்று மற்றவன் அப்படின்னா வரினன். ஒன்று பாதி அப்படின்னா ஏற்குறை பாதி. ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் புடப்படுதல். ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா பெருமுயற்சி எடுத்தல். ஓட்டை சாட்டை அப்படிங்கிறது பயனற்றது. ஓட்டை உடைசல் அப்படிங்கிறது சிதைந்த பண்டங்கள். ஓட்டை வாயான் அப்படின்னா மறையினை வெளியிடுபவன். ஓட்டங்காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல். ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல். ஒண்டாண்டி அப்படிங்கிறது இறந்து உண்போன். ஓட்டைக்கை அப்படின்னா பெரும் செலவாளி. ஓச்சொலிச்சில்லாமை அப்படின்னா சிறிதும் ஓய்வில்லாமை அப்படிங்கிறது வரும். ஓய்வளிச்சல் அப்படின்னா இளப்பரிகை. ஓரிக்கோரடி அப்படின்னா அடிக்கடி. கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் உரைத்து சத்தமிடுதல். கக்கட்டமிடுதல் அப்படிங்கிறது சிரிப்பில் உரைத்து சத்தமிடுதல். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். கக்கலும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாதுமாய். அதுக்கப்புறம் கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கியே வாங்குதல். கங்கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை. கங்கணக்கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல். கசகூலம் அப்படின்னா குப்பை. கசங்கட்டுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வரைந்து கட்டி நிற்றல். கசந்தளி வித்தல் அப்படின்னா பொய் மூட்டை விழித்தல். கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடமையாக பேசுதல். கடன் கழித்தல் அப்படிங்கிறது மனமின்றி செய்தல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல். கடை தேறுதல் அப்படிங்கிறது ஈடொறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன்னரை சொல்லுதல். கடுக்கு முடுக்கு அப்படிங்கிறது விரைவு நடை. கட்சி கட்டுதல் அப்படிங்கிறது ஒன்றன் பொருட்டு முரணை நிற்றல். கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல். கட்டி அப்படின்னா விடாத்தன்மை, விடாப்புடி. கட்டுக்கோப்பு அப்படின்னா புனந்துரை, மேற்குறை. கட்டுங்காவலமாதல் அப்படின்னா பெருங்காவல் அடையாதல். கட்டடைதல், கட்டுவிடுதல் அப்படின்னா உடல் தளர்தல். கட்டுப்படி அப்படின்னா பெரும் கேடு இல்லாமல் ஒரு சிறிய ஊதியத்துடன் அமைக்க. கட்டுமுட்டு அப்படின்னா அமைதி, உடற்கட்டு. கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல். கட்டையை விழித்தல் அப்படின்னா பொய் கூற தொடங்குதல். கணக்கு வழக்கு அப்படின்னா முறையாமை, அலுவல், கொடுக்கல் வாங்கல். கண் கட்டி விடுதல் அப்படின்னா சாடையாய் ஏவி விடுதல். கண் கொள்ளாய் காட்சி அப்படின்னா வியத்திற்குரிய தோற்றம். கண்டதும் கடியதும் நல்லதும் தீயதும். கண்ட துண்டம், பல துண்டம். கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாக. கண்டனும் முண்டனும் அப்படிங்கிறது வீடு, தட்டு, முட்டுக்கள். கண்டு காணாமை அப்படிங்கிறது போதியதும் போதாதுமை. கண்டு முதல் அப்படின்னா அடித்து முதலான தானியம். கண்ணாய் இருத்தல் அப்படின்னா வெளிப்பாய் இருத்தல், அருமையாய் இருத்தல். கண்ணுக்கு கண்ணாதல் மிக பாராட்டுதல், அந்தரங்கமாயிருதல். கண்ணுக்கு கருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்புடன். கண்ணெடுத்து பார்த்தல், அருள் செய்தல்.
கண்ணை காட்டுதல். கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் சாடை காட்டுதல். கண்ணோடுதல் அப்படின்னா இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல். கண் பிதுங்குதல், வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல். கண் முடித்தனம், கவனையின்மை. கண் வளர்த்தல் அப்படின்னா கண் வளர்த்தல் அப்படிங்கிறது தூங்குதல். கண் விழிப்பு அப்படின்னா ஜாக்கிரதை. கதை கட்டுதல் அப்படின்னா பொய் செய்தியை கிளப்புதல். கட்டிவிடுதல் அப்படிங்கிறது பொய் செய்தியை உண்டாக்குதல். கட்டுக்கதை அப்படிங்கிறது பொய்க்கதை. கட்டுக்கிடை அப்படின்னா நட்பட்டு சரக்கு, நாட்பட்ட சரக்கு. கட்டி வருதல், ஊதியங்கூடி வருதல். கதை பண்ணுதல், கட்டி பேசுதல். கதை வளர்த்தல், பேச்சு விரித்தல். கத்தி முனையாதல், மிக கண்டிப்பாய் இருத்தல். கந்தல் கூலம், தாறுமார். கம்பளி பேச்சு, வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல், ஓடி விடுதல். கயறு கட்டி விடுதல், கயறு திரிதல். பொய் செய்தியை உண்டாக்கி விடுதல். கரி பூசுதல் அப்படின்னா மானம் குலைத்தல். கரடு முரடு அப்படின்னா ஒழுக்கம் இன்மை. கரை ஏறுதல் அப்படின்னா ஓய்வடைதல், ஈடொறுதல், வளர்க்கப்படுதல். கரை கடைத்தல் அப்படின்னா எல்லை மீறுதல். கருங்கழித்தல் அப்படின்னா புதுமை குலைதல், கூர் மழுங்குதல். கருவரைத்தல் அப்படின்னா நீர் மூளாக்குதல். கரை கண்டவன் அப்படின்னா நன்கு பழிக அறிந்தவன். கரைத்து குடித்தாள் அப்படின்னா முற்றாய் கற்றிதாள். கடைத்தலைப்பாடம், தலைகீழாக பாடம் பண்ணுக. கரைப்படுத்தல் அப்படின்னா கரையை சேர்த்தல். கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல். கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை கலந்து. கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை கலந்து. பழகுகை, உற்சாகம் உடையமை. கல்லில் நாறிடுதல் அப்படின்னா இல்லாத பொருட்களை பெரு முயலுதல். கவை குதாவாத அப்படின்னா பயனற்ற. கவை குதாவாதது அப்படின்னா பயனற்ற. கழித்து கட்டுதல் அப்படின்னா இகழ்ந்து ஒதுக்குதல், போக்கு சொல்லி. நெகிழ விடுதல். கலைந்துரைத்தல் அப்படிங்கிறது பெருந்துன்பத்துக்கு உள்ளாகுதல். கழுத்திற்கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி பொறுப்பளிக்குதல். கழுத்துக்கு கொடுதல் அப்படிங்கிறது தன் வருத்தம் பாராமல் பிறரை காரியத்தை தான் ஏற்று நிற்றல், வாழ்க்கைப்படுத்துதல். தேங்க்யூ. இந்த மரபு தொடர் சொற்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.